அனைவருக்கும் வணக்கம். ஓம் சக்தி ஆதிபராசக்தி ஓம் சக்தியே மறுவூர் அரசி உங்கள் அச்சரப்பாக்க லட்சுமி அம்மா வந்திருக்கிறேன். ஏன் வந்திருக்கிறேன்னா காதல் காதல் வந்து அம்மா 5 வருஷம் லவ் பண்ணம்மா, அந்த பொண்ணு என்னை விட்டு போச்சுமா. அம்மா இந்த பையனை நான் 3 வருஷமா லவ் பண்ணம்மா, நான் கன்சீவாக ஆகிட்டம்மா, 3 தரம் கழிச்சம்மா, 2 தரம் கழிச்சம்மா, இந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேங்கிறாம்மா, இது என்னம்மா தீர்வு அப்படின்னு அது ஒன்று. அதோட எக்ஸட்ரா எக்ஸட்ரானா அதை நான் பேசக்கூடாது ஆன்மீகத்தில். இது ஒரு கேள்வியாகவே இருக்குது. இப்போ வர கால இளைஞர்களும் சரி, முதியவர்களும் சரி, நடுத்தர வயது ஆளுங்களும் சரி, எல்லாருமே என்னை கேட்குறது என்னென்னா கள்ளக்காதல். கள்ளக்காதலை பற்றி நான் பேசக்கூடாது. ஏம்மா இதை என்னை சேர்த்து வைங்கம்மா, இதனால் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்குது, நான் என் மனசார அங்கே போயிட்டேன், என் மனசை பறி கொடுத்துட்டேன், இதனால் எப்படிம்மா நான் அதை சரி பண்ணிக்கிறதுன்னு கேட்குறீங்க. அதுக்குண்டான தீர்வு அனைத்துமே லட்சுமி அம்மாவை கான்டாக்ட் பண்ணுங்கள், என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அனைத்து தீர்வுகளும் உண்டு. இப்போ வந்து தெய்வத்தால் வழிமுறைகள் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து நாகசித்தரை எடுத்துக்கிட்டேன், என் குருநாதராக எடுத்துக்கிட்டேன். சில மூலிகையாலேயும் சில பொருட்களாலேயும் சில மூலிகை பொருட்களாலேயும் அந்த சரி செய்யப்படும். நீங்கள் வாங்க, நம்பி வாங்க, நன்மைகள் கிடைக்கட்டும். எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் தீர்வுகள் கிடைக்கட்டும். மக்களாகிய நீங்கள் அறிஞ்சி புரிஞ்சி என்னுடைய உறவுகளே, என் சொந்தங்களே, அனைத்து பேருமே வாங்க. இந்த காதலுடைய அனைத்து விஷயத்தையும் நான் சரி செய்ய முடியும். புரிகிறதா? கள்ளக்காதல் உண்மையான காதலாக இருந்தாலும் அதை சேர்த்து வைக்கப்படும். பிரச்சனைக்குள்ள காதலாம் அந்த பிரச்சனையும் தீர்த்து வைக்கக்கூடும். அதனால் தயவு செஞ்சு குழந்த மாதம் பண்ணிவிட்டு 3 மாதம் 4 மாதம்னா அந்த கர்ப்பத்தை அழிக்காதீங்க. அது பாவங்கள். அது ஒரு தற்கொலை செய்யறதுக்கு உண்டான இது. அதனால் கொஞ்சம் அதை பார்த்து அதை என்னன்னு சரி பண்ணிக்கோங்க. எது வேணாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.